ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த தாவரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னன்னு லாஸ்ட்டாகவே ஒரு ஷார்ட்ஸில் கேட்டிருந்தேன். அந்த ஷார்ட்ஸ்லேருந்து ஃபாலோ பண்ணி வந்திருந்தீங்கன்னா வாங்க தெரிஞ்சுக்கலாம் இது என்னன்ட்டு. இது சிங்கார பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து சிங்காரா அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது வந்து இங்கிலீஷில் வந்து வாட்டர் செஸ்ட்நட் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு எருமாட்டு தலை மாதிரி இருக்குது தானே? ஆமாம், 2 பக்கம் முள் மாதிரி குத்துற தன்மையோட முள்ளுங்கள் இருக்குது. இதுக்குள்ளே வந்து எடிபிளான ஒரு பருப்பு இருக்குது. ஸோ இது வந்து தாவரத்தில் வளர்றது. ஏரி, குளங்கள் போன்ற நீர்நிலைகளில் தான் இது வளரும். இதில் நிறைய நீர் சத்து இருக்குது. ஜீரணத்துக்கு, இரத்த சேர்க்கைக்கு, இது எல்லாத்துக்குமே தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது இது. இதோட நன்மைகள் கணக்கே இல்லை. தண்ணி குடிக்காமல் இருக்கிற போது கூட இதை சாப்பிட்லாம். நிறைய அவ்வளோ வாட்டர் ஹைட்ரேஷனிங்காக இருக்கும் இது. இரத்த சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இதை நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில். இதை நம்ம அப்படியும் சாப்பிடலாம், வேக வச்சும் சாப்பிட்லாம். சில சமயங்களில் இதை பொடி மாதிரி பண்ணி பவுடராகவும் யூஸ் பண்ணுறாங்க. கஞ்சி காய்ச்சறதுக்கு, சப்பாத்தி மாவில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் கூட பண்ணலாம். இந்த இதில் இதை கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்க பருப்பு மாதிரியான பகுதி, அதாவது சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ஒயிட்டாக, அதை மட்டும்தான் நம்ம சாப்பிட முடியும். வெளியில் இருக்கிற பகுதி வந்து சாப்பிடக்கூடாது, ஓடு பகுதியை சாப்பிடக்கூடாது. இதோட முள்ளும் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். அதிலேருந்து எந்த பருப்பும் எடுத்து சாப்பிட முடியாது. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதை எடுத்து டிரெக்டாக ஹாஃபாக இப்படி பொளந்துட்டு நம்ம உள்ளே இருக்க பருப்பை எடுத்து சாப்பிட வேண்டியது தான். ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஒரு சீசன் டைமில் மட்டும்தான் இது கிடைக்கும். கிடைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சுவை வந்து நம்ம நார்மலான தண்ணி குடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டாக அந்த பருப்போட சுவையோட ஸ்வீட்டாகவும் இருக்காது, சப்புன்னு இருக்காது. ஒரு மாதிரி நீர்ப்பழம் சாப்பிட்ட மாதிரி ஒரு சுவையில் இருக்கும். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தா தான் இதோட சுவை உங்களுக்கு தெரியும். இதை காய வச்சு பொடியாக்கியும் பயன்படுத்தலாம். இதை பற்றி நீங்கள் இப்போ தான் புதுசாக தெரிஞ்சுக்கிறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் என் சேனலில் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.